பெரிய மத்திய அமைச்சர் எனக்கு சொன்னது என்னன்னா, பாருங்க இது ரொம்ப பெருசா போகுது. இதுவரையில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற டீடைல்ஸ், இடிக்கு கிடைச்ச டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஐஸ் கட்டி சமுதிரத்தில் இருக்கிற ஐஸ்பர்க் அது பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சமா தெரியும், கீழே வடியில பெருசா இருக்கும் தண்ணி கடியில. அந்த மாதிரி இது இருக்குது. இது உள்ளுக்குள்ள என்ன? ஆனா வாங்குறவங்களுக்கு தெரியும், இந்த பணம் வெட்டுறவங்களுக்கு தெரியும். கூடவே செந்தில் பாலாஜி மீண்டும் அந்த பதவிக்கு வந்தது, அந்த அமைச்சரவைக்கு வந்தது, திருப்பி அவர்கிட்டே ஒப்படைத்தது. அப்புறம் அவர் நிறைய தியாகம் செஞ்சிட்டார்னு ஸ்டாலின் அவரை புகழ்வது, அவரை ஒரு தியாகி மாதிரி சொல்லுவது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? எங்கேயோ ஒரு இடத்துல டிஎம்கேயோட உயர் அதிகாரிகள், உயர்மட்ட தலைவர்களுக்கும் இந்த டாஸ்மாக் விவகாரத்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. இந்த அதிகாரிகள் தனியாக செயல்பட முடியாது. டாஸ்மாக் அதிகாரிகள் தனியாக செயல்பட முடியாது. இவ்வளவு தைரியத்துடன் இந்த மாதிரி ஒரு நடந்து இதை பாருங்க, சத்தீஸ்கட்ல இதே தான் இருக்கு. சத்தீஸ்கட் மேட்ரு ஒரு 4000 கோடிக்கு. அதுல முன்னாள் காங்கிரஸ் முதல்வர் நம்ம பூபேஷ் பாகேல், அவரோட மகன் சைத்தன்யா, அவர் இதுல ஈடுபட்டிருக்காரு.